இந்த வருங்கால சந்ததி இன்னும் தமிழை நமது கலை கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு நமது தமிழ் சமூக மையம் மிக மிக இன்றியமையாதது ஒன்று. மத்திய மாநில அரசுகள் உதவியுடன் டொரண்டோவும் சேர்ந்து 2027 ஆண்டு டொரண்டோவில் அமைய இருக்கின்ற தமிழ் சமூக மையத்தை பற்றி எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த வகையிலே நாங்கள் டொரண்டோவை தாண்டி இன்று நாங்கள் மொன்றியலுக்கு வந்திருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், மொன்றியலிலேயும் இருந்து இந்த தமிழ் சமூக மையத்தின் ஃபண்ட் ரேசிங்கை பற்றி அவர்கள் நம்மை அழைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் தமிழ் சமூக மையத்தை பற்றி அவர்களுக்கு விளக்கமாக கொடுக்க வேண்டிய காலத்தின்படி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் மொன்றியலுக்கு. அதாவது 5-10 ஆண்டுகள் என்று சொல்வதை விட இது அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு இதை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்று சொன்னால் தமிழ் ஒற்றுமையை பிரதிநிதித்துவப்படுத்தும். இன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் கனடாவில் 178 தமிழ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். அதுவே இந்த தமிழ் சமூக மையத்தின் ஒரு முதலாவது ஒரு படிக்கல். இவ்வளவு ஒற்றுமை எங்குமே வந்ததில்லை. இன்று எல்லோரும் ஒற்றுமையாக வந்திருக்கின்றார்கள். இது 5-10 ஆண்டுகளையும் தாண்டி தொடர்ந்து இந்த தமிழ் சமூக மையம் எல்லாருடைய ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக அமையும். இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது உங்களுக்கே விளங்கவனும், தமிழ் சமூக மையம் என்றால் நான் என்னவென்றால், தமிழ் சமூக மையம் ஒரு பாலம் மாதிரி. இங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் ஒரு கால ஓட்டத்தில், அதாவது இன்னும் ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு தமிழ் ஆர்கனைசேஷனும், பள்ளிக்கூட ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரிதான், ஊர் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் அந்த எல்லையை தாண்டி ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகள் அந்த ஆர்கனைசேஷன் எடுத்து நடத்த மாட்டார்கள். பிள்ளைங்க வேற மாதிரி போயிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் 15-20 வருஷங்களில் அந்த ஆர்கனைசேஷன் சில அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் இந்த தமிழ் சமூக மையம் எல்லா 158-160 ஆர்கனைசேஷனை சேர்த்து அவர்களுக்கும் ஒரு புத்துயிரை கொடுத்து தொடர்ந்து அவைய ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அவர்களுக்கு எப்படியான கலை கலாச்சாரத்தை உண்டு பண்ணலாமோ என்று சொல்லி எல்லாத்தையும் ஒரு பாலமாக வர்றது தான் இந்த ஒரு தமிழ் சமூக மையம். தமிழ் சமூக மையம் இன்னொரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து போற இன்னொரு ஆர்கனைசேஷன் இல்லை. அது அந்த கனடாவில் இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்து விளங்குகின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. முழுக்க நம்மளது கலை கலாச்சாரத்தை தொடர்ந்து பாதுகாக்கவும், எல்லா ஆர்கனைசேஷனும் ஒன்றாக நமது மொழியை அங்கீகரித்து பாதுகாக்க உருவாக்கப்படுறது அந்த தமிழ் சமூக மையம். உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூக மையம் அடுத்த ஜெனரேஷனிடம் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். இது நாங்கள் கட்டி நாங்கள் செய்ய போகிற விஷயம் இல்லை. இது காலங்காலமாக தொடர்ந்து இருக்க போகிற விடயம். ஸோ ஒவ்வொருவரும் இதில் பார்வையாளராக இருக்காம பங்குதாரர்களாக இதை இன்னும் செய்யலாம், இது இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு எப்படி நடத்தலாம்னு சொல்லி முன் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு வெற்றி கனியாக அமையும். இப்படியானவர்கள் வரும் பொழுதுதான் அது ஒரு உத்வேகம் அதிகரிக்கிறது. தமிழ் சமூக மையம் உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் 4 லட்சம் பேர் இருந்தாலும் மிக குறைந்த அளவான ஆட்கள் தான் இதுவரையில் நிதி பங்களிப்பு செய்திருந்தார்கள். ஸோ அந்த வகையிலே ஏஎம்ஆர் ராஜகோபால் அண்ணா அவர்கள் சொல்லியே நான் ஆக வேண்டும். நான் கிட்டத்தட்ட ஒரு 18-20 மாதமாக அவர் ஒவ்வொரு முறையும் டொரண்டோக்கு வரும் பொழுது நான் எனது கான்டாக்ட் எண்ணை கொடுத்து அறிமுகப்படுத்துவேன். அண்ணா, தமிழ் சமூக மையம் தேவை, உங்கள் பங்களிப்பு வேணும் என்று சொல்லி நான் பல தடவைகள் அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் ஒவ்வொரு முறையும் முகம் சொல்லிக்காமல் செய்வோம் சார்ந்தா செய்வோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார். ஸோ அந்த வகையிலே தான் இந்த அவரது பங்களிப்பு நமக்கு கிடைத்தது. அதாவது நாங்கள் திரும்ப தொடர்பு கொண்டு அண்ணா எங்களுக்கு தேவை என்று கேட்ட பொழுது அவர் அதை முற்றாக அலசி ஆராய்ஞ்சு, இது ஒரு நல்ல திட்டமா, இதுக்கு கொடுக்க வேணுமா, அடுத்த தமிழ் சந்ததிக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கிய திட்டமான்னு சொல்லி அலசி ஆராய்ந்த பின்பு தான் எனக்கு தொலைபேசி அழைத்தார். ஓகே, செய்வோம், நீங்கள் முன்களுக்கு வாருங்கள் என்று சொல்லி. அந்த வகையில் தான் அவர் எங்களை அழைத்து செய்தபின் மூலமாக நாங்கள் எல்லோரும் இங்கே அவரிடம் ஒரு அண்ணா நீங்கள் எவ்வளவு தருவீர்கள் என்று சொல்லி சும்மா ஆரம்பமாக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சிலோட 25,000 50,000 தருவார் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவராக சேர்ந்து அவராக தீர்மானித்து ஓகே, நான் இது ஒரு நல்ல விடயமாக இருக்கும், ஒரு $1,00,000 சொல்லி நான் தருவதாக அவர் ஒத்துக்கொண்டார். அப்போ நான் நினைச்சேன் அவர் 2-3 வருடங்களாக தான் தருவார் என்று. ஆனால் அவர் உடனடியாகவே எங்களுக்கு அந்த அமௌண்ட்டை தந்தது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த காரணம் என்னவென்று சொன்னால், இப்படியான தொழிலதிபர்கள் முன்னுக்கு இதுக்கு தேவை என்று சொல்லி
கட்டும் பொழுதுதான் மற்ற தொழிலதிபர்களும் முன்னுக்கு வருவார்கள். அப்படின்னு சொன்னால் தான் தமிழ் சமூக மையத்தை நாங்கள் அடுத்த நிலைமைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் நான் அவருக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 2018 மாதம் அவர் அலசி ஆராய்ந்த பலனை நான் வந்து இப்போ அனுமதிச்சிருக்கிறேன். அவருக்கும் அவரது குடும்பத்தாரும் வந்து எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த 18 மாதம் சும்மா பார்த்துருக்க மாட்டார்கள், சும்மா எல்லாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரது தொழில் வந்து நான் இங்கே வந்து பார்த்த பொழுதுதான் தெரிந்தது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள். அப்போ அந்த உழைப்பை வந்து அவர்கள் எதுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நன்றாக சிந்திச்சு தமிழ் சமூக மையத்துக்கும் ஒரு சின்ன தொகையை கொடுக்கணும் என்று நினைத்ததை நான் ரொம்ப சந்தோஷப்படுகின்றேன். நன்றி, வணக்கம்.